பார்த்து வருகிறோம். குரூப் 2 தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது. சென்னையில் இன்று நடைபெற இருந்த குரூப் 2A தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, முழுமையான விவரங்கள். குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான அதாவது உதவியாளர், கணக்காளர், தொகுதி உதவியாளர், தொழிலாளர் நல ஆய்வாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான இந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளானது தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் 47 தேர்வு மையங்கள்ல நடைபெற இருந்தது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை 7 தேர்வு மையங்கள்ல இன்றைய தினம் தேர்வு நடைபெறும் என ஏற்கனவே தேர்வாணையம் அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவா கல்லூரியில் கிட்டத்தட்ட 1200 தேர்வர்கள் காலை மற்றும் மாலை என 2 வேளைகள்ல இன்றைய தினம் தேர்வை எழுத இருக்கின்றார்கள். இந்த நிலையில் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த தேர்வு மையம் என்பது கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டதாகவும் தேர்வு எழுத வந்த தேர்வர்களுக்கு வேறொரு இடத்தில் தேர்வு என்பது நடைபெற இருப்பதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டது. கடைசி நேரத்தில் தேர்வு மையம் மாற்றப்பட்டதை அடுத்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக தொலைபேசி வாயிலாக டிஎன்பிசியினுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார். இன்றைய நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்வு என்பது ரத்து செய்யப்படுவதாகவும் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சற்று நேரத்தில் வெளியிட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பதிலாக இன்னொரு நாள் தேதி என்பது மாற்றி வைக்கப்பட இருப்பதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து தேர்வர்களுமே தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வானது ரத்து செய்யப்பட வேண்டும், சென்னையில் மட்டும் ரத்து செய்யப்படக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பை முன்வைத்து அவர்களுடைய இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது தொடர்ந்து நீடித்து வருகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அரசாணையை வெளியிட இருப்பதாகவும் தற்போது டிஎன்பிசியினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார். சிவரஞ்சனி, லிபிகா, இன்று ஏற்பட்ட குழப்பத்திற்கான காரணம் குறித்து சொல்லப்பட்டதா? தற்போது வரை இன்று ஏற்பட்ட அந்த குழப்பத்திற்கு காரணம் டிஎன்பிசி தரப்புல விளக்கம் கொடுக்கவில்லை. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை 7 தேர்வு மையங்கள்ல தான் அந்த தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. தமிழகம் முழுவதும் முதல்நிலை தேர்வு என்பது கடந்த ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெற்றது. அன்றைய தினம் 4 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த தேர்வை எழுதியிருந்தனர். அதில் முதன்மை தேர்வுக்கு முன்னேறி இருப்பவர்கள் என்பது பார்த்தால் 9000க்கும் மேற்பட்டவர்கள் மட்டுமே முதன்மை தேர்வுக்கு என்பது முன்னேறி இருக்கின்றார்கள். அதில் 828 காலி பணியிடங்களுக்கான இந்த தேர்வு அப்படிங்கிறது இன்றைய தினம் காலை மாலை என 2 வேளையாக நடைபெற இருக்கின்றது. காலையில் 9:30 மணிக்கு தேர்வு என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் காலை 6 மணியில் இருந்தே அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவா கல்லூரியில் தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இந்த தேர்வு மையத்தின் அடிப்படையில் இந்த மையத்திற்கு காலை முதல் வந்திருந்தனர். தேர்வு தொடங்குவதற்கு சற்று நேரத்திற்கு முன்புதான் அவர்களுக்கு தேர்வு மையத்தில் அவர்களுடைய தேர்வு எண், பெயர் மற்றும் பதிவெண் எதுவும் இல்லை என்ற ஒரு புகார் என்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் அவர்களுடைய தேர்வு மையம் என்பது மாற்றப்பட்டிருப்பதாக கடைசி நேரத்தில் தெரிந்ததன் அடிப்படையில் தேர்வு எழுதுபவர்களுக்கு ஒரு பெரும் குழப்படி என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாகவே தொடர்ந்து அவர்களுடைய இந்த சாலை மறியல் என்பது நீடிக்கப்பட்டு வருகின்றது. லிபிகா, அதே போல தற்போது போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறதா? வேறு நாள் தேர்வு நடத்தப்படும் என்று இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்ட தேர்வர்களிடம் இந்த பேச்சுவார்த்தை என்பது வைஷ்ணவா கல்லூரியில் இருக்கக்கூடிய தேர்வர்கள் மட்டுமே தெரிவித்திருந்தார்கள். அந்த நிலையில் தொடர்ச்சியாக அவர்களுடைய அறிவிப்பின்படி சென்னையில் இருக்கக்கூடிய தேர்வு மையங்கள்ல தற்போது தேர்வு என்பது எழுதாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இவர்களுடைய கோரிக்கை என்பது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேர்வு மையங்களிலுமே இன்றைய தினம் தேர்வு நடத்தக்கூடாது அப்படிங்கிறதா இவர்களுடைய முன் கோரிக்கையாக வைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் டிஎன்பிசி தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையிலும் தொடர்ச்சியாக தேர்வு என்பது தமிழகம் முழுவதுமே இன்றைய தினம் நடைபெற இருந்த இந்த குரூப் 2 குரூப் 2A முதன்மை தேர்வானது காலை மற்றும் மாலை 2 வேளைகளில் நடைபெறக்கூடிய தேர்வுகள் என்பது முழுவதுமாக ரத்து செய்யப்படும். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அதுக்கு போல தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்பது தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான அரசாணையை டிஎன்பிசி வெளியிடும் வரை நாங்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபடுவோம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய தேர்வர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைக்கு சென்னை அரும்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களை கட்டுக்குள் வைப்பதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது லிபிகா?
சுமார் 1000க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் வந்துட்டு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக சென்னை எழும்பூரில் இருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய பேருந்துகள் மிகவும் போக்குவரத்து நெரிசல் என்பது கடும் போக்குவரத்து நெரிசல் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்து வருகின்றது. இந்த நிலையில் காவல்துறையினரும் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த தேர்வர்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அவர்களிடம் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறார்கள். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் ஏற்பட்டிருப்பதன் காரணமாகவும் தற்போது காவல்துறை முன்னெச்சரிக்கையாக போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களிடம் பேசி அவர்களுக்கான அந்த நடவடிக்கையை தற்போது எடுத்து வருகிறார்கள். சாலையின் மறியலில் ஈடுபட்ட தேர்வர்களை அழைத்து தற்போது அங்கு அழைத்து செல்வதாகவும் அவர்களுடைய தொடர்ந்து போராட்ட களத்தில் ஈடுபட்டவர்களுடன் இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நீடிக்கிறது. அது முடிந்த பின்னர் இவர்கள் தேர்வர்கள் வந்துட்டு கலைந்து செல்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமில்லாம டிஎன்பிசியினுடைய அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு குறித்து தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளையும் நம்மால் பார்க்கலாம். லிபிகா, அதே போல பீகார் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த போராட்டம் நடைபெறும் நிலையில் மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? இதனால் கண்டிப்பா ஒரு முக்கிய பிரதான சாலையாக இந்த சாலை என்பது பார்க்கப்பட்டு வருகிறது. பூந்தமல்லி நெடுஞ்சாலை அப்படிங்கிறது ஒரு முக்கிய பிரதான சாலை. சென்ட்ரல், எழும்பூர் ஆகிய பகுதிகளில் இருந்து அதிகபட்சமாக கோயம்பேடு, மதுரவாயல் மற்றும் அதே போன்று இங்க இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த சாலையை அதிகப்படியானவர்கள் நாள் ஒன்றுக்கு பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இன்று விடுமுறை நாள் என்றாலுமே இன்றைய தினம் அதிகப்படியானவர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு வெளியில் சென்று வருகிறார்கள். இதன் காரணமாகவும் திடீரென தேர்வர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதின் காரணமாகவும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்தில் வரை போக்குவரத்து நெரிசல் என்பது நீடித்து வருகின்றது. அதே போன்று அண்ணா அராட்சி அந்த பகுதியில் இருந்து மாற்றுப்பாதையிலையும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகனங்கள் சற்று திருப்பிவிடப்பட்டிருந்தனர். அதே போன்று MMDA பேருந்து நிலையம் வழியாகவும் சில பேருந்துகள் என்பது மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த தேர்வர்களிடம் டிஎன்பிசியினுடைய அதிகாரிகள் வந்துட்டு தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தேர்வு என்பது ரத்து செய்யப்படும் என்பதை வந்துட்டு அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சாலை மறியலில் ஈடுபட்டிருந்த தேர்வர்களை காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சற்று அந்த கல்லூரியினுடைய முன்பகுதியில் தற்போது நிற்க வைத்திருக்கின்றார்கள். அறிவிக்கப்படும் அந்த எண்ணிக்கை நடத்த போறோன்றது அந்த தகவல் 15 தினங்களுக்கு முன்பாக கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம SMS மூலமா இது பண்ணிடுறோம். டீடைல்டு பிரஸ் ரிலீஸ் டிஎன்பிஎஸ் வெப்சைட்ல நம்ம போடுறோம். பட் 22ஆம் தேதி நடக்கிற எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் பிரகாரம் 22ஆம் தேதி நடக்கும். அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. அதுக்குள்ள ஹால் டிக்கெட்டும் அந்த ஹால் சென்டர் ஒரு நாங்க வெரிஃபை பண்ணிட்டு திருப்பி ரீ அப்லோட் பண்ணுவோம். 12ஆம் தேதி இல்லாட்ட 13ஆம் தேதிக்குள்ள நாங்க ரீ அப்லோட் பண்ணிடுவோம். அதை நீங்க உங்களுக்கு அந்த லிங்க் வந்துடும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் லிங்க் வந்துடும் 22ஆம் தேதி எக்ஸாமினேஷனுக்கு. இன்னைக்கு நம்ம கேன்சல் பண்ற எக்ஸாமினேஷன் we are cancelling this examination for the entire state, not only for Chennai, for the entire state we are. பட் கேண்டிடேட்ஸோட நலனை முன்னிட்டு போதுமான அளவு சஃபிஷியன்ட் கால அவகாசம் கொடுத்து இன்னைக்கு நடக்க இந்த 2 தேர்வுகளும் திருப்பி மறுதேதி அறிவிக்கப்படும். 15 தினங்களுக்கு முன்பாக உங்களுக்கு தகவல் ஹால் டிக்கெட் அனுப்பப்படும். சார் உங்க பேர் ரொம்ப நன்றி சார். சார் உங்க பேர் கோரிக்கை ஏற்றுக்கொள்ள சார் நான் நிறுத்திட்டேன் சொல்லி 20% டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.